அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி. நானும் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buymode Shopping App. Buymode Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் சர்க்கரை கிழங்கு எடுத்திருக்கேன், ஸ்வீட் பொட்டேட்டோ. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை கிழங்கை அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இட்லி சட்டியில் வச்சு தான் ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா அவிஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு இது தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஒரு ஃபோர்க்கை வச்சு இதை மசிச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போது மசிச்சா ஈஸியாக மசிக்க வந்துடும். ஸோ இதை நல்லா கெட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கலாம். நான் சர்க்கரை கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கட்டி இல்லாமல் இதே மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை இப்போ பீட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி கொஞ்சம் நேரம் பீட் பண்ணியாச்சு. இப்போ மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு 50 ml நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட் பட்டர் நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துக்கிட்டேன். இப்போ நான் அரை கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் இதேமாதிரி சலிச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரௌன் சுகர் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தியான ப்ரௌனியாக இருக்கிறதுனால நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணாண்டா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதுவாக இருந்தால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 1/3 கப்பில் ஒரு கப் பாதாம் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம் தூள் இல்லைன்னா பாதாமை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ஓட்ஸ் இருக்குல்ல, நார்மல் ஓட்ஸை 1/3 கப்பில் எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி பவுடராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ மசிச்சு வச்சுருக்க சர்க்கரை கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவு கலந்துக்கிட்டேன். நல்லா திக்காக இருக்குது பேட்டர். நான் அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பாலையும் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தால் தான் ஸ்மூத் பேஸ்ட் ஆகும். நீங்கள் இப்படி கலக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கிழங்கு ஓரளவு மசிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கப் பால் ஊற்றணும்ல, அந்த பாலையும் அதிலேயே ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக பால் கலந்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் 8 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். இதில் இப்போ இதை ஊற்றிக்கிறேன். ஏன்னா ப்ரௌனிங் உங்களுக்கு தின்னாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த பேனில் ஊற்றிக்கிறேன். ட்ரேக்கு மாற்றிக்கிட்டேன். நான் அந்த பேட்டரை சாப்பிட்டு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பேட்டரே. வாங்க ப்ரௌனி எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு இடையில் நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நான் மேலே சாக்கோ சிப்ஸ் தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். என்கிட்ட இந்த குட்டி குட்டி சாக்கோ சிப்ஸ் இருக்குது. அதை நான் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். போட்டுக்கிட்டேன். போதும். இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம். 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பேக்கிங் மோடில் 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். உங்கள் ஓவன் என்ன வோல்டேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு பீஸ் போட்டுக்கலாம். ப்ரௌனி கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பிளேட்க்கு நான் மாற்றிக்கிறேன். சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ்
செம்ம டேஸ்டியாக இருக்குது. எனக்கு இனிப்பு வந்து மீடியம் லெவலில் இருக்குது. உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து 1 கப்பாக சேர்த்துக்கோங்க ப்ரௌன் சுகரை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.